பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடியை பார்க்கலாம். இருக்கிறது என்று மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதனால் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் எப்படி மத்திய அரசு 3 ஆண்டு சாதனைகளை ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களது சாதனைகள் என்று தெளிவாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஓராண்டு சாதனை என்று தங்களது சாதனைகளை வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியும். ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளிலும் ஊழல் நடக்கிறது. மணல் குவாரிகளை அரசாங்கமே எடுத்து நடத்தினால் ஊழல் குறையும் என்று பார்த்தால் அதில் ஊழல் மிகுந்திருக்கிறது என்ற செய்திகள் வருகிறது. டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து மக்கள் தொடர்ந்து வீதிகளில் போராடி வருகிறார்கள். அதனால் அரசாங்கம் இந்த ஒரு வருடத்தில் செய்யாத சாதனையை இனிமேலாவது மக்கள் மீது நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி அவர் கொஞ்சம் பார்க்கட்டும். காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சியை பார்க்காம பாஜக இதை செய்யுது, அதிமுகவில் இது நடக்குது என்று மற்ற கட்சிகளையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் கூட்டணிக்காக நாங்கள் ஏங்கல. கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் கூட்டணி அமைப்போம். ஒரு கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கட்சி நினைப்பதில் தவறில்லை. அதில் ரஜினி எங்களுக்கு கூடுதல் பலமாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ரஜினி மட்டுமே பலமாக இருப்பார் என்று நான் சொல்லல, ரஜினி கூடுதல் பலமாக இருப்பார் என்று நான் சொல்கிறேன். நல்ல கண்ணு போன்றவர்கள் கூட இதை விமர்சனம் செய்வதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்கள் எங்க கட்சியை பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம். ரஜினி வராரா வரலையான்றதையும் பற்றி அவர் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஏதோ அவர் தனி கட்சி தான் ஆரம்பிப்பார் என்று ஜோசியம் சொல்கிறார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வந்தால் மகிழ்ச்சி. ஆனாலும் நாங்கள் எங்கள் கட்சியை பலம் பொருந்திய கட்சியாக மாற்றி வருகிறோம். அதுக்கு தான் நான் தூத்துக்குடிக்கு போறேன். எல்லா மண்டல தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து வருகிறோம். ரஜினி வந்தால் எங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். அது மட்டுமே பலம் என்று நான் சொல்லல. அதாவது எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று சில விருப்பங்களை நாங்க சொல்லலாம். எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் வேணும், எல்லாத்துக்குமே ஆக்ஷன் வேணும் நாங்க கேட்கல. நாங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அவரவர்களுக்கு முடிவு செய்யும் உரிமை அவரவர்களுக்கு இருக்கிறது. எங்கள் விருப்பத்தை சொல்லும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் சொன்னோமே தவிர எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் வேணும் ஆக்ஷன் வேணும் இல்ல. அப்படி பார்த்தா தமிழக அரசியல் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் இல்ல. அதே மாதிரி என்னை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற நிர்வாகம் வரணும்னு நாங்க நினைக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக நல்லது செய்வதற்கு எங்கெல்லாம் பலம் எங்களுக்கு கூட்ட முடியுமோ அந்த பலத்தை நாங்கள் கூட்ட நினைப்பதில் என்ன தவறு நான் கேட்கிறேன். சகோதரர் திருமாவளவன் பாஜக ஏதோ சதிவலை பின்னுகிறது, அதில் ரஜினி விழுந்துடக்கூடாதுன்றாரு, திருநாவுக்கரசர் பாஜக கூட போயிடக்கூடாதுன்றாரு, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பாஜக கூட ரஜினி போயிடக்கூடாதுன்றாரு. ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறீர்கள் என்பதுதான் எனது கேள்வி. நாங்கள் எங்களுக்கு பலத்தை கூட்டுவதற்கு எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறோம். அதில் இந்த அழைப்பும் ஒன்று என்று ஏன் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதுதான் எனது கருத்து. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜக எங்களது அடிப்படை பலத்தை நாங்கள் கூட்டி வருகிறோம். அதில் கூட்டுவதில் இதுவும் ஒரு முயற்சி என்பதுதான் எனது கருத்து. மரியாதைக்குரிய மோடி என்ன பேசினாங்க இங்க இருந்து எல்லாரும் டெலிபதியில தெரிஞ்சுக்கிட்டாங்களா? மிக தவறான கருத்து. சில தலைவர்கள் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று யூகங்களின் அடிப்படையிலேயே கட்சியை நடத்தி வருகிறார்கள். இது மிக தவறு. ஒரு பிரதமருக்கு யாரை பார்க்க வேண்டும், எதற்கு பார்க்க வேண்டும், எந்த காரணத்திற்காக பார்க்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். PR பாண்டியன் போன்றவர்கள் தமிழிசை விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தயவு செய்து நான் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர் நாகப்பட்டினத்துக்கு போல
3 நாள் அத்தனை விவசாய சகோதரர்களை சென்று பார்த்து அதற்கான ரிப்போர்ட்டை பன்னீர்செல்வத்தை பார்த்து கொடுத்துட்டு ராதாமோகன் சிங்கிட்டையும் பார்த்து கொடுத்துட்டு அவர்களுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் தேதியை நீட்டிப்பு செய்து கொடுத்தேன் நானு. ஆக உங்களை மாதிரி அறிக்கை மட்டுமே நான் விட்டுக் கொண்டிருக்கவில்லை. இன்னும் சொல்கிறேன், நேற்று மரியாதைக்குரிய ராதாமோகன் சிங் அவர்களின் பத்திரிகையாளர் அறிக்கையை அனைவரும் படிக்க வேண்டும். எப்படி சொட்டு நீர் பாசனத்திற்கு பல கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதை தமிழகம் பயன்படுத்தவில்லை. பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கு எவ்வளவோ ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதை தமிழகம் பயன்படுத்தவில்லை. விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்டாலினை என்று PR பாண்டியன் சொல்கிறார். மறுபடியும் நான் அழுத்தமாக சொல்கிறேன், விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அவர்கள் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கான தொலைநோக்கு திட்டம் என்ன கொண்டு வந்தார்கள், எத்தனை அணைகள் கட்டினார்கள், விவசாயிகளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தார்கள், விவசாயிகள் அவர்கள் ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆக இந்த அரசியலுக்காக அவர்கள் விவசாயிகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். விவசாயிகளை கொச்சைப்படுத்துவது நான் கொச்சைப்படுத்தல, அவர்களை ஆதரவாக பேசுவதை போல அவர்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளை மரியாதைக்குரியவர்களாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பிரதமர் அவர்களின் கொள்கையும் கூட. என்னோட ட்விட்டர்ல வர்றது நான் போட்டதுதான். மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன், இந்துக்களை திருடர்கள் என்று சொன்ன அண்ணன் ஸ்டாலின் அவர்களை இன்று எல்லா கோயில்களிலும் குளங்களை, ஸ்டாலின் என்றால் அவர்கள் கட்சி, அன்று சொன்ன கட்சியினரை எல்லா கோயில்களிலும் தூர்வார வைத்திருக்கிறான் இறைவன் என்று போட்டிருந்தேன். அது எனது கருத்து தான். என்ன பிரியாணி பண்ணு? அதாவது அவர்கள் என்ன விமர்சனம் வேணுமான்னு சொல்லிப்பட்டோம். நேரடியாக என்னுடைய விமர்சனம் இது. இன்று தூர்வாருவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தூர்வார வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா பல நீர்நிலைகளை ஆக்கிரமித்தது அவர்கள் தான். எங்கள் மீது என்ன விமர்சனம் வைத்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு நிச்சயமாக சொல்ல முடியாது. வளர்ச்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்று கொஞ்ச நெஞ்ச நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அது பாஜக அரசினால் தான். இன்று மெட்ரோ ரயில் மத்திய அரசின் ஒத்துழைப்பினால் ஓடிக்கொண்டிருக்கிறது. நமது ஜல்லிக்கட்டு மத்திய அரசின் ஒத்துழைப்பினால் தான் நம் தமிழக மக்களின் பண்பாடு காப்பாற்றப்பட்டது. அதற்கு மாணவர்கள் ஒத்துழைத்தார்கள், அவர்கள் போராடினார்கள், அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆக இன்று 1500 கோடி மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழகத்தில் உள்ள ஏழைகளுக்கு வீடு கட்டுவதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். மின் திட்டத்திற்காக பியூஷ் கோயல் அவர்கள் 900 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து இதுவரை சென்ற திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத அளவிற்கு மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து வருகிறது. இந்த எங்களது 3 ஆண்டு நிறைவு எங்களது திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் விழாக்களாக இருக்கும், கொண்டாட்டங்களாக இருக்கும் என்று சொல்வதை விட இவ்வளவு நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்ற செய்தியை மக்களுக்கு அன்புடன் சொல்லும் நிகழ்ச்சிகளாக இருக்கும். பல அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகிறார்கள். 26ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் எங்களது 3 ஆண்டு நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறும். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். இன்றைக்கு ஓராண்டை நிறைவு செய்யும் அதிமுக அரசின் செயல்பாடுகள் பற்றியும், அதேபோல ரஜினி அரசியலுக்கு வருவாரா, அப்படி வந்தால் ஒருவேளை பாரதிய ஜனதாவில் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா என்பது பற்றிய ஊகங்கள் அடிப்படையிலான சில கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். விரிவாக பின்னர் பார்க்கலாம்.